பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆசராகி வாதாடுகிறார்ல. நீதியரசர் இதுவரை 7 முறை விடுமுறை போட்ட மர்மம் என்ன? இந்த வழக்கு வர்றனைக்கெல்லாம் நீதிபதி விடுமுறை. என்ன காரணம்? நீதிபதிகள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. சட்டத்திற்கு முன்னால் அவரும் சமம்தான். சட்டத்தின்பால்தான் ஒரு நீதியரசர் செயல்பட வேண்டும். ஏன் இதுவரை கால் கிஸ்டியை நீங்கள் கொடுக்கவில்லை? என்ன காரணம்? எது தடுக்குது? இல்ல, ஸ்ரீமதி தரப்பு வழக்கறிஞர்களுடைய பார்வை இதுல என்னவாக இருக்கு? இது முற்றிலுமாக பொய் வழக்கு என்றுதான் மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்தவர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வைக்கிற வாதங்களுக்கு அங்கே பதில் சொல்ல முடியாம என்ன வாதங்களுக்கு பதில் இல்ல? கால் கிஸ்டி ஏன் இவ்வளவு நாளா கொடுக்கல? வருஷம் 3ஆக போதே, ஏன் கொடுக்கல? 29 சிசிடிவி பதிவுகள் எங்கே? சரி, உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். ஒரு தனியார் தொலைக்காட்சி ஸ்ரீமதியினுடைய மரணத்தை முதலாக அம்பலத்துக்கு கொண்டு வந்ததை போல, முதவே சொன்னதை போல, எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததெல்லாம் அவங்க தான் வெளியிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நடந்து வரதெல்லாம் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் வெளியிட்டது. சிபிசிஐடி செய்த வேலை. அதே தொலைக்காட்சிக்கு தான் இப்போ வேங்கவேல ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாரு செய்கிறா? அதே தொலைக்காட்சிக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க. அதே சிபிசிஐடி. அப்ப இவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது?